திருமங்கலம் தொகுதி திருமங்கலம் சொன்ன உடனே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு ஞாபகம் வரும். திருமங்கலம் ஃபார்முலா 2009 இந்தியா ஃபுல்லா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அமோக வெற்றி பெற்றுச்சு. அந்த எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாத கட்சிகளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலம் தொகுதின்றது இந்தியாவுக்கு ஃபெமிலியரான ஒரு தொகுதி. இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிமுக திமுகன்னு சொல்லி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் 2016 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2011 இந்த தொகுதியானது வந்து ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அந்த தொகுதியோடைய ஆர்பி உதயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக, அதாவது முன்னாள் இப்போ அமைச்சர் கிடையாது, அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப முன்னாள் அமைச்சராக இருந்தாப்புல. 2011 ஜெயிச்சப்பையும் அமைச்சராக இருந்தாப்புல. 2016 வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் வந்து அவர் 5 வருடங்கள் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ இதுதான் வந்து இந்த திருமங்கலம் தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ பற்றின விஷயங்கள். இந்த எம்எல்ஏ பற்றி பேசணும்னு நிறைய டாபிக் இருக்குது. பட் ஆனால் நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, இந்த திருமங்கலம் தொகுதியில் வந்து இருமுனை போட்டியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்பி உதயகுமார் யார் கேண்டிடேட் போட்டாலும் ஜெயிச்சுவார்ன்ற மாதிரியா, இல்லை இருமுனை போட்டியா, இல்லை மும்முனை போட்டியா, இல்லை 4 முனை போட்டியா அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலானது வந்து பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியாக தான் வந்து போய் நிற்க போகுது. ஏனென்றால் இந்த ஆர்பி உதயகுமாருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற திமுக வேட்பாளர் யாருன்னா, சென்ற முறை போட்டியிட்டு ஒரு கணிசமான ஓட்டு எடுத்த திமுகவுடைய முக்கிய ஆளாக இருக்கக்கூடிய மணிமாறன் அவர்கள் தான் வந்து நிற்கிறாப்புல. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை போன முறை அமமுக என்ற கட்சி வந்து தனியாக நின்றது. அதில் வந்து மறுசேனை தலைவர் கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கப்பட்டது 13,000 ஓட்டு வாங்கினாப்புல ஆதிநாராயணன் அவர்கள். ஆனால் இந்த முறை வந்து அமமுக அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் என்டிஏ கூட்டணி இருக்கிறதுனால அமமுகவில் வந்து இந்த வாட்டி வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. மாறாக என்ன ஆகுதுன்னா, சசிகலா அவர்கள் தான் தொடங்கிய புதிய கட்சியில் வந்து ஜீவிதா நாச்சியார்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இவர் இந்த தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிச்சயமான ஒரு நபர். இவர் இதுக்கு முன்னாடி அமமுக இருந்தாப்புல. அமமுக வந்து அதிமுக போனனால கொள்கை ரீதியாக முடிவு எடுத்துட்டு இவங்கள்ட்ட போய் சசிகலா அவர்கள்ட்ட போய் சேர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கிட்டு திருமங்கலம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட வேட்புமனுவும் தாக்கல் பண்ணிட்டாப்புல. 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி ப்ளஸ் வந்து தாவேக கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சின்றது வந்து இதற்கு முன்பாக மாற்றுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய கசப்பான நிறைய பேச்சுக்கள் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியானது குறைய போகுது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு மாறாக டிவிகே கட்சியிலிருந்து வந்து இந்த தொகுதியில் வந்து ஒருத்தர் போட்டிடுறாப்புல. ஸோ 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுறாங்க. இந்த டிவிகே கட்சின்றதும் நாம் தமிழ் கட்சியும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மோதுறாங்க. அதில் வந்து நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியுடைய ஓட்டு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரிச்செடுப்பாங்க. அப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே மும்முனை போட்டியாக இது வந்து மாறப்போகிறது. ஏன்னா இந்த தென்னந்தோப்பு இந்த சின்னத்தில் நிற்கின்ற ஜீவிதா நாச்சியார் அவர்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தெருவாக ஊராக சென்று தங்களுடைய பொதுச் செயலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழைக்கப்பட்ட துரோகத்தை பற்றியும் ஆர்பி உதயகுமார் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடைத்து எடுப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யுமோ அனைத்து வேலைகளையும் ஜீவிதா நாச்சியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொண்டு வருகிறார்கள். அதே போல சென்ற முறை தவறவிட்ட இந்த தொகுதியை வந்து மணிமாறன் அவர்கள் திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய மணிமாறன் அவர்கள் மிக தீவிரமாக அவரும் வந்து கிராமமாக ஊராக தெருவாக தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து மிக தீவிரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆர்பி உதயகுமாருடைய அந்த பினாமிகளை பற்றியும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சார்ந்த சொல்லப்படுகின்ற அந்த கல்குவாரிகளை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் வந்து இவர் இந்த சேலத்தாரன்னு சொல்லி வந்து பார்த்தா கொடுக்காம விட்டது, நிறைய பரிசு பொருள் சொல்லி கொடுக்காம விட்டது, அந்த வீடியோலாம் எடுத்து இப்போ சமூக வலைதளங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தப்போ வந்து அது சும்மா கொடுத்தோம், அதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து சமூக வலைதளங்களில் மிக தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை செய்துட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட திருமங்கலம் தொகுதியானது வந்து ஒரு முக்குளத்தூர் தொகுதி. முக்குளத்தூருடைய வாக்கு வங்கியானது வந்து ஏறத்தாழ 45% இருக்கிறது. இந்த 45% வந்து பார்த்தீங்கன்னா
பெரும்பான்மையான சதவீதங்கள் வந்து அதிமுகவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்து இருந்தாங்க 2016 வரைக்கும். ஆனால் 2021 வந்து முக்குளத்தூர் பெல்ட்டில் இருக்கிற ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத்துகள் இருக்கிற ஓட்டுகள் கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு குறைஞ்சு திமுகவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பலத்தை வந்து கொடுத்தது. இந்த முறையானது இந்த தென்னந்தோப்பு சின்னம், அதாவது இலையை மறைப்பதற்கு தென்னந்தோப்பாக தேவையில்லை, தென்னை பெருசாக வளரவும் தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தாலே இலை ஆட்டோமேட்டிக்காக மறைந்துவிடும். இலை மறைந்துவிடும் பொழுது வந்து அது தென்னை வந்து பார்த்தீங்கன்னா உதிக்குமா இல்லை உதயசூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உதிக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் திருமங்கலம் தொகுதியானது மும்முனை போட்டியை நோக்கி வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதா யதார்த்தமான உண்மை. இதை வந்து அந்தந்த அரசியல் கட்சிகள் உணர்ந்துதான் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி தொகுதிக்குண்டான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்றத லிஸ்ட் போட்டு மணிமாறன் அவர்களும் சரி ஜீவிதா நாச்சியார் அவர்களும் சரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜீவிதா நாச்சியார்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஓட்டும் அது உதயகுமார் என்கின்ற அங்கே இருக்கிற அந்த கட்டடத்தின் செங்கல் தான் என்பதை யதார்த்தமான உண்மை. அது அனைத்தும் வந்து மணிமாறனுக்கு அவர்கள் சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை ஜீவிதா நாச்சியாருக்கே சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி வந்து எது நடக்க விடாமல் பார்க்க போறான்றத நம்ம மக்கள் என்ன முடிவு செய்யறான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.